தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 70ஆம் சங்கீதம். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மடியில் வைத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சங்கீத செய்திகளினாலே உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பகிர்ந்து கொள்வதனாலே மற்றவர்களுக்கும் பயனளிப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 70ஆம் சங்கீதம் அடைப்பு குறிப்புகளை நான் வாசிக்கிறேன். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம், பாடின சங்கீதம். ஆலயத்திலுள்ள ராகத்தலைவன், கொயர் மாஸ்டர், பாடகர் குழுவை பயிற்றுவிக்கக்கூடிய தலைவர், அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடகர் குழு பயிற்றுவிக்கப்பட்டு ஆராதனைகளிலே பாடப்பட்ட சங்கீதம் இந்த 70ஆம் சங்கீதம். சிறிய சங்கீதமாக இருப்பதனால வசனங்கள் எல்லாவற்றையும் வாசித்து விடுகிறேனே. என்னோடு சேர்ந்து நீங்களும் தொடர்பாக வாருங்கள். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்ச அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி இந்த சங்கீதம் விளங்குகிறது. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். சில சிறு சிறு மாற்றங்கள் 40ஆம் சங்கீதத்தில் உள்ள முக்கியமான போதனைகளை கூறக்கூடிய சங்கீதம் இந்த 70ஆம் சங்கீதம். சிறு சிறு மாற்றங்களோடு இந்த சங்கீதம் விளங்குகிறது. நினைப்பூட்டுதலாக பாடப்பட்ட சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்கள் நினைவில் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை வாசிக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னும் கிறிஸ்தவ விசுவாசிகள் சில காரியங்களை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்களை நினைப்பூட்டுதலாக சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான் என்று பார்த்தால், முதலாவதாக ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பஸ்கா பண்டிகை பலி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பஸ்காவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பஸ்கா என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்காக அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக நாம் நினைவு கூற வேண்டியது, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். என் பாவத்திற்காக பலி செலுத்தப்பட்ட பஸ்கா அவர். அதை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், அவருடைய சந்ததியாகிய நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவரோடுள்ள உறவு, அவரோடுள்ள ஒப்புரவு, ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டிய ஜீவியம். இப்பேற்பட்ட உடன்படிக்கையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அவர் பரிசுத்தர் 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 என்பதனாலே நாமும் நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தமாக விளங்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும். பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது நம்மேல் விழுந்த கட்டாய கடமை என்று கருதி அவர் பரிசுத்தராக இருப்பதினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தராக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பார்க்கிறோம், லூக்கா 22 அதிகாரம் 19 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 25 ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுதல், எப்படி கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுதல், கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல். இந்த பந்தியிலே பங்கு பெறக்கூடிய பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். துணிகரமாக அல்ல, பாவத்தோடு அல்ல, மனம் திரும்பி சுத்த மனசாட்சியோடு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் பந்தியிலே பங்கு பெறுகிறார்களே, நானும் பெறுவேன் என்று சொல்லி மனம் திரும்பாமல், பாவத்தை அறிக்கையிடாமல், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாமல் துணிகரமாக பந்தியிலே பங்கு பெற்றால் பலவீனங்கள் வரும், நோய்கள் வரும், மரணம் வரும், சிக்ஷைகள் வரும், இப்படி பலவிதமான காரியங்கள் நேரிடும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பந்தியிலே பங்கு பெறும் முன் வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிவித்து, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளான நம்முடைய இருதயம் உள்ளிந்திரியம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சில குற்றங்களை, தப்பிதங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, பாவ பழக்க வழக்கங்களை சுட்டி காட்டும் பொழுது அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது நம்முடைய கடமை. விட முடியாத காரியங்களை, விட விரும்பாத காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாவங்களோடு வாழ்ந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம், சரீர மரணம் அல்ல, ஒரு காலத்திலே நித்திய மரணம் கூட. எனவே பாவம் செய்கிறவர்கள் முதலாவதாக ஆத்மாவிலே மரிக்கிறார்கள், இரண்டாவதாக சரீரத்திலே மரிக்கிறார்கள், மூன்றாவதாக நித்திய மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கு பெறுகிறார்கள். எனவே பாவத்தோடு விளையாடாமல், பாவத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் பாவம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எனவே பாவம் ஒரு பாம்பு மாதிரி, பாம்போடு பழகியல் என்பது பழமொழி. பாவத்தை விட்டுவிட்டு தேவன் மேல் பற்றுறுதி கொண்டு அவரையே நம்பி நாடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் எதையெல்லாம் நினைவிலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மாயமற்ற விசுவாசம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 பார்க்கும் பொழுது மாயமற்ற விசுவாசம், மாயமான விசுவாசம் அல்ல, அரைகுறை விசுவாசம் அல்ல, உணர்ச்சி வசப்பட்ட விசுவாசம் அல்ல, கூட்டத்தோடு கூட்டமாக உபவாசம் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் தெளிவான தொடர்பு, ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிதல், விசுவாசத்திற்கு, தம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 7 விசுவாசிக்கிறேன் என்றால் கீழ்ப்படுகிறேன் என்ற அர்த்தம். கீழ்ப்படியாத விசுவாசம் மாயமான விசுவாசம், கீழ்ப்படியும் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த ஆள் ஒரு விசுவாசியே இல்லை. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. தேவனுடைய கிருபையும் நம்முடைய கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அநேகர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதே இல்லை. பிறகு எப்படி கீழ்ப்படிதல்? வேதத்தை வாசியுங்கள், யோசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய முடியவில்லை என்றால், கீழ்ப்படிய மனமில்லை என்றால் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, அன்றைக்கு கொர்நேலியு வீட்டாருக்கு, புறஜாதியாருக்கு நீர் கீழ்ப்படிதலை அருளி செய்தீரே, அதே போல இன்றைக்கும் இந்தந்த விஷயங்களிலே, இந்தந்த பழக்கங்களிலே, இந்தந்த குறைவுகளிலே, இந்தந்த அக்கிரமங்களிலே எனக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும், கீழ்ப்படிதலை நான் கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம அர்ப்பணிப்பது நல்லது. இன்னும் யாத்திராகமம் 13 அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது நினைவு கூறுதல், வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை எப்போ நினைவு கூறுவோம்? மனப்பாடம் பண்ணி இருந்தால் தானே அப்பப்போ நினைவுக்கு வரும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். 119 சங்கீதம் 11 ஆக ஆண்டவருடைய வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள், பிறகு நினைவு கூர்வீர்கள். ஒரு நாளைக்கு ஒரு வசனம், ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவை சாப்பிடுகிறீர்களே,
உங்களுடைய வயிற்றுக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காக ஒரு நாளையிலே ஒரு வசனத்தை, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை சாப்பிடுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த வருஷம் 366 நாட்கள் 366 வசனங்கள் மனப்பாடம் பண்ணலாம். அப்போ சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆறுதலான வேளைகளிலே, ஆலோசனை வேண்டும் வேளைகளிலே வசனங்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். நினைவு கூறுதலாக இந்த வசனங்கள் அமையும். வாழ்க்கை சிறப்பாக விளங்கும். இன்னும் மீகா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாளை நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் குறிப்பாக சிறப்பாக 2 நாட்கள். ஒன்று, கர்த்தருடைய நாள் என்பது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், ஆராதனையின் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளிலே ஆண்டவரை நினைவு கூறுங்கள். அந்த நாளிலே ஆண்டவருடைய ஆராதனைக்கு செல்லுங்கள். சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லை, வேலை. அங்கே சனிக்கிழமை ஆராதனை வைத்திருக்கிறார்கள். வளைகுடா நாட்களிலே வெள்ளிக்கிழமை வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று கருதி, அந்த நாள் ஆராதனையின் நாள் என்று கருதி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் அதிக சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. கர்த்தரின் நாளை நினைவு கூறுங்கள். இன்னொரு நாள், கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய வருகையின் நாள். அந்த நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய சொல்லிலே, செயலிலே, உங்களுடைய சிந்தையிலே, சித்தத்திலே, உங்கள் ஜீவியத்திலே, சரீரத்திலே கர்த்தருடைய வருகைக்கு, கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். காரணம், பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தப்படுவதன் மூலம் அந்த நாளை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும். எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும்? ஏராளமான காரியங்களை நினைவு கூற வேண்டும். சில காரியங்களை மட்டும்தான் நான் உங்களிடத்தில் சொன்னேன். பஸ்காவை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த காரியத்தை நினைவு கூறுங்கள். அவரோடு உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க, சுத்த மனசாட்சியோடு ஆசரிக்க அந்த நாளை நினைவு கூறுங்கள். மாயமற்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று கருதி, மாயமற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரமாக விளங்க வேண்டும் என்று கருதி அந்த விசுவாசத்தை நினைவு கூறுங்கள். தேவனுடைய வசனத்தை நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய நாளை நினைவு கூறுங்கள். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நினைவு கூறுதலாக இருக்கத்தக்கதாக வழங்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தின் 1ஆம் 5ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது, தீவிரியும் சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்தேற வேண்டும். அது என்னுடைய சரீர சுகம், அல்லது என்னுடைய ஜீவியம், அல்லது என்னுடைய மன வாழ்க்கை, அல்லது எனக்கு ஒரு மணமகன் அல்லது மணமகள் தேவை, அதற்காக, அல்லது வெளிநாட்டிற்கு போக எனக்கு விசா கிடைக்க வேண்டும், அல்லது இந்த பட்டத்தை, PhD பட்டத்தை நான் சீக்கிரமாக வாங்கியாக வேண்டும். பல தேவைகளில் நான் இருக்கிறேன். கர்த்தாவே தீவிரியும். ஆண்டவர் சில சமயங்களிலே உடனடியாக செய்வார். சில சமயங்களிலே கர்த்தர் படிப்படியாக செய்வார். சில சமயங்களிலே அவருக்கு சித்தமான வேளைகளிலே செய்வார். ஆனால் நிச்சயமாக செய்வார். ஆண்டவருடைய தாமதம் என்பது மறுப்பு அல்ல. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. டிலே இஸ் நாட் எ டினையல். ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் மறுத்து விட்டார் என்பது பொருள் அல்ல. நிறைவேற்றுவார். அவருக்கென்று ஒரு சித்தமான நாள் உண்டு. அவருக்கு சித்தமான ஒரு வேலை உண்டு. அந்த வேளையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மை விடுவிக்க, நமக்கு சகாயம் செய்ய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகி செல்ல ஆண்டவரே தீவிரியும் என்று ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சத்துருக்கள் பின்தொடர்கிறார்கள். இந்த சத்துருக்கள் நம்மை தாழ்வுபடுத்த எத்தனிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. இந்த சத்துருக்கள் நம்மை விலகி செல்ல வேண்டும். எதற்காக? 2 காரியங்கள். 1, பின்தொடராமல் விலகிவிட வேண்டும். 2, நம்மை தாழ்வுபடுத்தாமல் விலகி செல்ல வேண்டும். 2 காரியங்களுக்காக சங்கீதக்காரன் சத்துருக்கள் விலகி செல்ல வேண்டும் என்று ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இவர்களெல்லாம் விலகி செல்லவென்றால், கர்த்தர் நன்மை செய்ய சீக்கிரமாக தீவிரிக்காவிட்டால் வாழ்க்கை பரிதாபமாக விளங்கும். ஆதரவற்ற நிலையிலே நாம் வாழ்வோம். நம்முடைய விசுவாசத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே கர்த்தர் தீவிரிக்க வேண்டும் என்று சொல்லி
கருத்தாக தாவீது விண்ணப்பம் பண்ணுவதாக வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக முதலாவதாக தீவிரியும் என்று ஜெபிக்கிறான். இரண்டாவதாக 5ஆம் வசனத்திலே துணை செய்யும் என்று சொல்லியும் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். துணை செய்யும். ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களை என்னை விட்டு விலக்கும். ஆண்டவருடைய பதிலளிக்கிறார். என்ன சொல்கிறார்? சரி என்று சொல்கிறார். இன்னும் என்ன சொல்கிறார்? செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். எஸ் என்றும் சொல்லுகிறார், நோ என்றும் சொல்லுகிறார், ஆம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார், செய்ய மாட்டேன் என்றும் சொல்லுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய பதில்களுக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆசீர்வாதம் நாம் பெறத்தக்கதாக ஆண்டவர் இந்த பதில்களை செய்கிறார். சில சமயங்களிலே சத்துருக்களை விலக்குகிறார். அவர்களை எல்லாம் செங்கடலிலே அமிழ்த்தி போடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்துரு பயம் இல்லாமல் நிம்மதியாக சுதந்திரமாக நாம் ஜீவிக்கலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே ஆண்டவர் சத்துருவை நீக்குவதில்லை, நம்மைத்தான் நீங்க செய்கிறார். அந்த இடத்தை காலி பண்ண சொல்கிறார். பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடி சுற்றித் திரியும் பொழுது அன்றைக்கு சொன்னாரே லோத்துவினிடத்தில், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி, அதே போல யோசேப்பிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ தாயையும் சேயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சில சமயங்களிலே சத்துருக்களை விலக்குகிறார். சில சமயங்களிலே நாம் விலகி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். சில சமயங்களிலே சத்துருக்களை ஆண்டவரை உருவாக்குகிறார், ஆண்டவரை எழுப்புகிறார். கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழும் பொழுது சத்துருக்களை ஆண்டவர் எழுப்புவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தற்சமயத்திலே யாராவது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய வேலையிலே, வியாபாரத்திலே, சொத்து காரியங்களிலே, பிள்ளைகள் விஷயத்திலே, குடும்பத்திலே, அக்கம் பக்கத்திலே, சுற்றுப்புறத்திலே உங்களுக்கு விரோதமாக யாராவது இருக்கிறார்களா? முக்கியமான ஒரு காரணம் தேவனே, ஆண்டவரே அந்த சத்துருக்களை எழுப்புகிறார் உங்களுக்கு எதிராக. எதற்காக? சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். கர்த்தரை சற்று மதியாமல் சுய மதியை நெறி என்று உகந்து சாய்ந்து அசுத்தமான வாழ்க்கை வாழ அவன் தன்னை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். 1000 மறுமனையாட்டிகள் அவனுக்கு தேவையா? ஒழுக்கக்கேடு. அந்த 1000 மறுமனையாட்டிகள் 1000 பேர் வித்தியாசமான விசுவாசிகளை மணந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவர்களெல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்களாயிற்றே, தேவனுடைய பிள்ளைகளாயிற்றே. அவர்களுக்கும் ஒரு வருங்காலம் இருக்க வேண்டுமே. அவர்களும் மணமுடிக்க வேண்டும், அவர்களும் தாய்மாராக மாற வேண்டும், அவர்களும் பாட்டிகளாக ஜீவிக்க வேண்டும், அவர்களுக்கும் தனித்தனி சிறப்பான குடும்பங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் சாலமோன் பாழடித்து விட்டானே. இதுபோல எத்தனையோ அக்கிரமங்கள், சுயநலம், ஏகப்பட்ட வரிகள், ஜனங்களுக்கு சுமைகள், இதையெல்லாம் சாலமோன் செய்தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தாவீதை நிராகரித்து சாலமோனை ஏற்றுக்கொண்டார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். சில வருஷங்களிலேயே அந்த ஆலயம் இடிபட்டு போயிற்று, தரை மட்டமாயிற்று. ஒருவன் கைகளிலே இரத்தப்பழியோடு இருந்த பொழுது அவனை கட்ட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இவனோ அதற்கு மேலும் பாவங்களும் பழிகளும் செய்ததினாலே அவன் கட்டியது இடிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். பரிசுத்தமின்றி ஒழுக்கக்கேடாக துன்மார்க்கமாக அசுத்தத்திலே புரண்டு கொண்டிருந்தால் விரோதிகள் எழும்புவார்கள். எழுப்புவது தெய்வம். அப்படி ஏதாவது விரோதிகள் உங்களை இந்நாட்களில் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிடுங்கள். ஆண்டவரே, செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன், எத்தனையோ உத்தமர்களை நான் மோசப்படுத்தி இருக்கிறேன், எத்தனையோ வாழ்க்கைகளை நான் பாழ்கடித்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து நான் அதை நிறைவேற்றவில்லை ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் என்னால் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள். உம்மை நிந்திக்கக்கூடிய அளவிலே பல காரியங்கள் செய்திருக்கிறேன். எனவே எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக என் பாவங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மனம் திரும்புதலை எனக்கு தாரும் ஆண்டவரே. மனம் திரும்புதலை எனக்கு பரிசளியும் ஆண்டவரே என்று சொல்லி
பாவங்களை மட்டும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி வாழ வேண்டும். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை தேடுங்கள். 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்பிலே பிரியப்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடுதல் என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் தான் பக்கத்தில் இருக்கிறாரே, தொலைந்து போகவில்லையே, அவரை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லையே. ஆண்டவர் தான் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் 24 மணி நேரமும் உங்களுக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வமாயிற்றே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றி இருக்கிறாரே. உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவரை தேடுவது என்றால் என்ன பொருள்? அவரை தேடுவது என்றால் என்ன பொருள்? தேடுவது, தேட்டம், சிறப்பு. ஆண்டவரை தேடுவது என்றால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முக்கிய இடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முழு இடம் கொடுப்பது. ஆண்டவரே நமக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது, என் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி வாழும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுவது கட்டளை, ஆண்டுடைய கற்பனை, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரை தொடர்ந்து தேட வேண்டும் என்று சொல்லி 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் கர்த்தரை தேடுதல் தான், அதாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லி 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும், இன்னும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். ஐயா, எனக்கு இருப்பதே ஒரே ஒரு இருதயம்தான், முழு இருதயத்தோடும் தேடுவது என்றால் பொருள் என்ன? இருதயத்தில் உணர்ச்சி உண்டு, இருதயத்தில் புத்தி உண்டு, இருதயத்தில் சித்தம் உண்டு. உணர்ச்சி, புத்தி, சித்தம், இந்த மூன்றும் இணைந்தது தான் இருதயம். முழு உணர்ச்சிகளையும் ஆண்டவர் மேல் வையுங்கள், முழு புத்தியையும் ஆண்டவர் மேல் சார்ந்திருக்க பண்ணுங்கள், உங்கள் முழு சித்தத்தையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். இப்படியாக முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடலாம். இரண்டாவதாக, கர்த்தரை கண்டுபிடிக்கும் மட்டும் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தொலைந்து போகவில்லை, பக்கத்திலே தான் இருக்கிறார். கண்டுபிடிக்கும் மட்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? என்ன கண்டுபிடிக்கும் மட்டும் என்று சொன்னால் பொருள் என்ன? ஆண்டவரை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக, இருதய கண்கள் காணத்தக்கதாக, நம்முடைய பார்வை சற்று மங்காமல் அவரை பார்க்கத்தக்கதாக, அந்த மங்குதலுக்கு காரணமான தீய பழக்க வழக்கங்கள், பாவங்கள், குறைகள், அவசரங்கள், அநியாயங்கள், அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை தெளிந்த பார்வையோடு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அவரை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல பாவமோ பழக்க வழக்கமோ நம்முடைய பார்வையை கெடுக்காமல் கர்த்தர் பேரிலேயே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும், நம்முடைய சிந்தையாலும் சித்தத்தாலும், நம்முடைய ஜீவியத்தாலும் சரீரத்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். எதற்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் படைத்தார்? அவரை மகிமைப்படுத்தி வாழ்வதற்காக. நம் செய்வதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், சொல்வதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், சிந்திப்பதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜீவியமே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி. இதற்காகவே நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். மூன்றாவதாக, தாமதியாதேயும் என்று ஜெபிப்பதாகவும் 5ஆம் வசனத்திலே, அதே வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக தீவிரியும், இரண்டாவதாக துணை செய்யும், மூன்றாவதாக தாமதியாதேயும், நானோ என்று ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, நான் தனிமையானவன், நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், கெஞ்சுகிறேன் ஆண்டவரே தாமதியாதையும் என்று சொல்லி ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
ஏற்கனவே சொன்னோம், ஆண்டவர் தாமதம் செய்கிறார் என்றால் மறுப்பு அல்ல. லாசரு வியாதியாயிருக்கிறான், தாமதம் செய்தார், ஆனால் அங்கே போன பிறகு உயிர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்தது சுகம், அவர் கொடுத்தது ஜீவன். ஆண்டவர் எப்பொழுதுமே வித்தியாசமான விசேஷமான பதில்களை கொடுப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வேலைக்காக காத்திருந்து அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ ஆண்டவர் உடனடியாக பதில் தரவில்லை, உடனடியாக விடுதலை தரவில்லை, உடனடியாக நன்மை தரவில்லை என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் என்ன செய்ய? இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவர் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் காத்திருக்கும் பொழுது என்ன செய்ய? இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும். பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், காவலில் இருக்கிறவர்களை போய் பார்க்க வேண்டும், ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டவர்களை போய் பார்த்து ஜெபித்து கொண்டு வர வேண்டும். யாரை மன்னிக்கவில்லையோ அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும். யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்யும் வரை, நம்முடைய காரியங்களில் ஈடுபட்டு நமக்கு விடுதலை தருவரை தேவ சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்யும் வரை, கர்த்தருக்கான காரியங்களிலே ஈடுபட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தருக்கு காத்திருப்பது வீண் போகாது, புதுபலன் அடைவோம், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்போம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காத்திருத்தல் என்பது வீணல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே காத்திருந்து பெறக்கூடிய நன்மைகளை பெரிய நன்மைகளாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தண்ணீரை ரசமாக்கிய தெய்வம், முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக ருசியாக இருந்தது. அதுபோல சற்று நேரம் காத்திருங்கள், பொறுத்திருங்கள், உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரும் காத்திருக்கிறார். ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது நீங்கள் காத்திருந்தால் என்ன, நான் காத்திருந்தால் என்ன? கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து கர்த்தருடைய கரங்களிலிருந்து நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறக்கூடிய எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கிருபையின் எத்தனங்களை, இந்த ஆவிக்குரிய அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நினைவு கூர்ந்து கடைபிடித்து உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே சில சமயங்களில் நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது தீவிரியும் துணை செய்யும் தாமதியாதையும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே, கிருபையின் ஆண்டவர் எங்களுக்கு மனம் இறங்கி உடனடியாக உதவி செய்யும். சில சமயங்களில் படிப்படியாகத்தான் நீர் உதவி செய்வீர். சில வேளைகளிலே உமக்கு சித்தமான ஒரு பரிசுத்தமான வேலை உண்டு, அந்த வேளையில் நீர் செய்வீர். ஆனால் கட்டாயமாக செய்வீர். அந்த காலம் வரை நாங்கள் காத்திருந்து இடைப்பட்ட வேளைகளிலே கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்து நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.